வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளாக மீன் குழம்பு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சாதமோட பிரமாதமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். வஞ்சர மீன் யூஸ் பண்ணுறவங்க வஞ்சர மீன் தலை அண்ட் சில போர்ஷன் ஆஃப் வஞ்சர மீன், அதாவது அந்த வால் பகுதியிலேருந்து பீசஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து 1/2 கப்பு, பெருங்காயம் தூள், சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், முழு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், 2-3 பச்சை மிளகாய் தேவைப்படும் காரத்துக்கு, 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பல்ப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கப் இருக்கும் பல்ப்பு. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி அண்ட் தாளிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கடுகு, சீரகம், வெந்தயம். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கேன். அந்த தலை போர்ஷன் எல்லாம் கூட க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மீனை ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணிட போகிறேங்க. இந்த மஞ்சள் போட்டால் அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். அந்த ஃபிஷ்ஷில் என்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை வந்து மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு அடுங்கந்தும் அதில் வந்து பூண்டு, பொடியை நறுக்கின வெங்காயம், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது தக்காளி கூட சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த குழம்பு வந்து ரைஸோட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நான் வாங்கின வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா 1.1 கிலோ இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த தலை போர்ஷன் அண்ட் கொஞ்சம் போர்ஷன் டேல்லேருந்து சில பீசஸ் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த டேல் பீசஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக அது குட்டி குட்டியாக இருக்கும். அது குழம்புல போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 போர்ஷன் நம்ம வந்து டிவைட் பண்ணி குழம்பு வச்சோம்னா பிரமாதமாக இருக்கும். மீதி ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளியில் வந்து நான் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த மசாலாலேருந்து பச்சை வாடை போகணும். இப்போ புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா மிதந்து மேலே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா எண்ணெய் வந்து மேலே மிதந்து வந்திருக்கு. அந்த நேரத்துக்கு வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணியும் சேர்த்துருக்கேன். எனக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால்லேருந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அந்த குழம்பை கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வந்துடுச்சு பாருங்கள். அந்த தேங்காய் பால்லேருந்து பச்சை வாடெல்லாம் போச்சு. எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போ அந்த மீன் பீசஸ் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இப்போ இந்நேரத்துக்கு நம்ம வந்து இந்த குழம்ப கலரவே கூடாது. ஒரு 2 மினிட்ஸில் அந்த நல்லா அந்த குழம்பு கொதிச்சு மீன் வெந்துடும்.
ஒரே ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மீன் நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை சுட சுட சாதத்தோடு பரிமாறலாம். இந்த குழம்பை வந்து நீங்கள் ரொம்ப கலரக்கூடாது. கலர்னிங்கன்னா அந்த மீன் பீசஸ் வந்து பொடி பொடியாகி அந்த குழம்பு வந்து நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும் ஜென்டிலாக நீங்கள் இந்த குழம்பு ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ இது வந்து தயாராகிடுச்சுங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து ரைஸோடு பரிமாறிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.